ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்எஃப்பி ஸ்காலர்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்எஃப்பி ஸ்காலர்ஷிப் அகாடமிக் இயர் 2024 to 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஓபன் பண்ணியிருக்கிற போர்ட்டலுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நியூவான போர்ட்டலா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்எஃப்பி எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரியே நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருப்பேன். பட் இது வந்து இப்போ அப்டேட்டட் வெர்ஷனா வந்து எல்லாமே மாத்திருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ தீம், ஒரு நியூ கான்செப்ட்மே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கூகுள்ல என்எஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓடிஆர், கெட் யுவர் ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடிஆர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக் ஐடென்டி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 2018 to 2019 ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா TN 2018-19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த நம்பர் வச்சே கம்ப்ளீட்டாக நம்ம ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் வச்சுருந்தாங்க. பட் இந்த ஓடிஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்நாளில் உங்கள் ஆதார் கூட ஆதார் எப்படி நமக்கு ஒரு யூனிக் நம்பராக இருக்கும் அது மாதிரி இது உங்களுக்கு ஒரு யூனிக் நம்பராக இருக்கும். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எப்போல்லாம் என்எஃப்பில் அப்ளை பண்ணுறீங்களோ இந்த நம்பரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த என்எஃப்பி மூலமாக 2024 to 2025 எப்படி லைவாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கெட் யுவர் ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து நான் அப்ளை நவ் கொடுக்குறேன். ஸோ அப்ளை நவ் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம இங்க ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப், நியூ யூசர் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆப்ஷனுக்கு போயிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஸோ அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா parent or legal guardian of minor applying with an Aadhaar must while அதாவது இப்போ நீங்க ஒரு மைனர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைல்டு, இப்போ நீங்க 18 வயசுக்கு கீழே உள்ள சைல்டுக்கு நீங்க என்எஸ்பில இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பேரண்ட் ஆதார் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த என்எஸ்பி வந்து மினிமம் 1000, மேக்ஸிமம் வந்து ஒரு 50,000, நான் 38,000 வரைக்குமே நான் பார்த்துருக்கேன். ஸோ 50,000 வரைக்குமே கேள்விப்பட்டிருக்கேன். 45,000 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வரைக்குமே உங்களுக்கு இந்த இதுல ஸ்காலர்ஷிப் வரும். உங்க ஒவ்வொருத்தரோட கேட்டகரி, நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்க காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பொறுத்து இது மாறும். ஸோ இந்த இடத்துல கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கு, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்ங்கிறதுல கொடுத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய ஓடிபியும் என்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்க மொபைல் நம்பரும் உங்க ஓடிபியுமே நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்டர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இகேஒய்சி, அதாவது ஆதார் நம்பர் என்டர் பண்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்க ஆதார் நம்பர்ல எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வச்சு நம்ம இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்ககிட்ட ஆதார் இல்லை அப்படின்னா நீங்க இஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லை இப்போ வந்து நீங்க மைனரா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ நீங்க அப்ளை பண்றீங்க, 18 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பேரண்டோட ஆதார் நம்பர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மைனர் கிடையாது, மேஜர் தான். ஸோ நான் என்னுடைய ஆதார் வச்சு ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஓடிபிக்கு வந்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபிக்கு கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது நான் எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்குறேன், ஸோ நான் அதுக்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ
ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஐ சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, ஸோ அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சீடட் வித் என்பிசிஐ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, ஸோ அதுக்கு அடுத்தது என்னோட ஃபோட்டோ, என்னோட ஜெண்டர், என்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ என்னோட நேம் என்ன, எல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அப்ளிகன்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆதார் மூலமா எனக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ என்னுடைய அப்பா அம்மா நம்பர், அப்பா அம்மா நேம் மட்டும் எனக்கு கேட்டிருக்காங்க. அதோட என்ன இமெயில் ஐடி அப்படிங்கறது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு என்பிசிஐ மேப்பர் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட், என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இந்த டீடைல்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு வந்து கைண்ட்லி டவுன்லோட் த என்எஃப்பி ஓடிஆர் மொபைல் ஆப் அண்ட் கம்ப்ளீட் யூர் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஃபார் ஜென்ரேட்டிங் ஓடிஆர். ஸோ இதோட நம்மளுடைய ப்ராசஸ் முடியலை. நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ என்எஃப்பி ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. ஸோ அந்த மொபைல் ஆப் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்எஃப்பியில் ரெஃபரன்ஸ் நம்பர் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்எஃப்பி ஓடிஆர் அப்படிங்கிற அந்த ஆப்பை உங்களோட ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் வந்து ஆப்லேயே பண்ணுறேன், என்கிட்ட மொபைல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த என்எஃப்பி ஓடிஆர் ஆப் மூலமாகவே ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஆப்பில் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி லாகின், ரிஜிஸ்டர், இகேஒய்சி பை ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த 3வது ஆப்ஷனாக இருக்கிற இகேஒய்சி பை ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் உங்களுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியுமே நீங்கள் கீழே இருக்கிற கேப்சாவுமே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர், ஸோ இது எல்லாமே வரும். கீழே வந்து இகேஒய்சி பை ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து ப்ரொசீட் ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் அத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு ஆப்புமே நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் நம்மளால் பண்ண முடியாது. இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப்பில் மட்டும்தான் நம்மளால் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ஸோ இதிலிருந்து ப்ரொசீட் ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தன்னால் லோட் ஆகிட்டு ஸோ இதில் கீழே இருக்கிற செக் பாக்ஸில் டிக் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுட்டு 2 வாட்டி உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதோட இமேஜ் வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகிக்கும். கேப்சர் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஓடிஆர் நம்பர், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிரும். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் எதுவும் எரர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா நானுமே எரர் ஃபேஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுக்குறப்போ எனக்கு இந்த ஃபேஸ் அதாவது ஃபேஸ் ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து எனக்கு டவுன்லோட் ஆகலை. என்னோடய மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய மொபைல் தான், 4G மொபைல் தான். ஸோ இந்த மொபைலில் வந்து அது டவுன்லோட் ஆகாதனால ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட 5G மொபைல், அதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மொபைல்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த மொபைலில் எனக்கு இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து எனக்கு டவுன்லோட் ஆச்சு. ஸோ அந்த மொபைலில் இருந்து தான் நான் இந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே முடித்தேன். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு புது மொபைல் வச்சுருப்பாங்க. அந்த புது மொபைலில் ரொம்ப பெரிய ப்ராசஸில் ஒரு 2 நிமிஷம் ப்ராசஸ் தான். உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி இந்த ஆப்பில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ எனக்கு அதில் ஒரு எரருமே வந்துச்சு. அந்த எரர் எப்படி நான் சால்வ் பண்ணேன், அதாவது எனக்கு ஆப்லாம் டவுன்லோட் ஆகிட்டு பட் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் கேப்சர் பண்ணுறது ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ அது என்ன எரர், அது எப்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத மேலே நான் ஷார்ட்ஸாக நான் ரிலீஸ் போட்டிருக்கேன். அதை மேலே நான் ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓடிஆர் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அகெயின் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய வெப்சைட் இருக்குல்ல, ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓடிஆர் நம்பர் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் சம்டைம்ஸ் உங்களோட மொபைல் எஸ்எம்எஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்துடுச்சு அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பாஸ்வேர்டு வரல, ஸோ மெசேஜாக வரல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நான் என்னோடய பாஸ்வேர்டு நான் ரெக்டிஃபை பண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி நான் மாற்றினேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கேப்டாச்சு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்எஸ்பி நம்ம லாகின் பண்ணணும். ஸோ என்ன டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.